ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்ல அது கோஸ்ட் ட்ராக்ல KTM ஓட்டுறதுக்கு வரல, ரைஸ் மோட்டோஸோட ட்ரேஸ்ராடை ஓட்டுறதுக்கு வந்திருக்கோம். ஆமாங்க, இந்த வீடியோ இஸ் ஆல் அபவுட் தி ரைஸ் மோட்டோ ட்ரேஸ்ராடை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இந்த ட்ரேஸ்ராட் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற மிட் செக்மெண்ட். ஸோ ரைட் ஃப்ரம் KTM 390 இருக்கட்டும், அப்ரிலா 457 இருக்கட்டும், இல்லாட்டி டாமினாராக இருக்கட்டும், இல்லை எனி அதர் வெஹிக்கிள் வித் 110 செஷன் அண்ட் 150 செஷன், இந்த டயர் அந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லலாம். வெல், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் லேப் செகண்ட் லேப் ஓட்டும்போது ஸோ டயருமே வார்ம் அப் ஆகலை. அந்த இடத்துல பார்க்கும்போது ஓட்டும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் ஃபீலிங் ஸோ செக்யூர்ட். பட் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2-3 லேப் போனதுக்கப்புறம் ரோடும் வந்து கொஞ்சம் ட்ரையாக தொடங்கி டயர் வார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா நாங்கள் இந்த இது ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு லீன் ஆங்கிள் எடுத்து போகும்போது கூட வெஹிக்கிள் ரொம்ப ஸ்டேபிளாக அஜைலாக போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கார்னர் வந்து அவ்வளோ ஸ்டிஃபாக போகலாம். அண்ட் இந்த டயரோட க்ரூவிங் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் ஸோ ஸ்பெஷலி வெட் இதுலேயும் நம்ம ஓட்டும்போது வந்து எனக்கு ஸ்லிப் எதுவுமே ஃபீல் ஆகலை. அண்ட் ஒன்ஸ் த டயர் ஹீட்ஸ் அப் வார்ம் அப் ஆன உடனே இந்த டயர் ரொம்ப அக்ரெசிவ், ரொம்ப ஸ்டேபிளாக, ரொம்ப கிரிப்பியாக ஸ்டிக் டு த கிரவுண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த பேட்டர்ன் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா டயப்ளோ ரோசோ 2 or 3 பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய பேட்டர்ன் மாதிரியே தான் இருக்குது. பட் இந்த சென்டரில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் அதே மாதிரி பண்ண முடியாது இல்லையா. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல்ஃபா H1 இந்த மாதிரி ஒரு க்ரூ வரும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் அகெயின் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் யூனிக் டிசைன் சொல்லலாம். அவங்க தரப்புலேருந்து அதான் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்டிக்கிங்காக ரொம்ப சாலிடாக போயிட்டு இருந்து. பட் 1-2 இடத்துல வந்துட்டு அது எனக்கு இந்த ட்ராக்கோட ஃபீலாக என்னன்னு தெரில. நான் ஒரு இடத்துல கார்னரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக வந்து ஸ்லோ டவுன் பண்ணதுக்கு பிரேக் வந்து ஸ்குவீஷ் பண்ணல, லைக் டேப் தான் பண்ணேன். லைட்டாக வண்டி ஒரு வாப்ளிங் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்து. அது வந்து எனக்கு டயர்னாலேயா ட்ராக்னாலேன்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி ஏன்னா இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் அன்வேவரியாக இருந்துச்சு 1-2 இடத்துல. ஸோ அதனாலயா இருக்கலாம். அதர் தென் தட் இட் இஸ் வெரி சாலிட். ஸோ இந்த டயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இது வந்து பெட்டர் தென் யூரோகிரிப் இல்லாட்டி ஆல்ஃபா H1 இல்லாட்டி டிவிஎஸோட ஸ்போர்ட்ராட். யூரோகிரிப் வந்து எனக்கு நிறைய இடத்துல ஹெவியாக ஃபீல் ஆச்சு. வெட் கிரிப்லாம் அந்த அளவுக்கு ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். C8 பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ராட் வந்துட்டு 1-2 இடத்துல ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். பட் இந்த டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்ட் சரிங்களா. ஸோ ஸ்டிக் டு த கிரவுண்ட். டயர் வார்ம் அப் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது கூட ட்ராகில் அந்த ட்ராக்ஷன், அந்த டயர் பேட்ச் கான்டாக்ட் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த லெவல் இருக்குல்ல, ஸோ இது வந்து 0 ரேடியல் டயர். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 26 and 28 அந்த ஏரில் வச்சு ட்ராக்கில் ஓட்டும்போது ரொம்ப ஸ்டிஃபாக. ஸோ இந்த 0 ரேடியல்பாங்க, அந்த ரேடியலில் ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் நல்ல குட் கண்ட்ரோல் இதுவாக இருந்துச்சு. அண்ட் அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா வெட் கிரிப். ஸோ எகெயின் வெட் கிரிப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வெட் கிரிப்பில் ஓட்டல. பட் ட்ராக் அந்த ஃப்ளோர் வந்து வெட்டில் இதாக இருந்து தண்ணி தேங்கி நிற்கல. ஸோ அந்த இடத்துல எனக்கு அந்த இது சொல்ல முடியல. பட் தண்ணி வந்து அடி அந்த அப்சர்வ் ஆகி அந்த இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் நான் ஓட்டணும். ஸ்டில் ஸ்டேபிளாக போயிட்டு இருந்து பிரேக்கிங்கும் நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப நீங்கள் வந்து அந்த ட்ரை ரோடில் அடிக்கிற அந்த பிரேக்கிங் வந்து வெட் ரோடில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் பெட்டர் தேன் தி அதர் பிராண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். பட் நான் வந்து பர்சனலாக வந்துட்டு இந்த நல்ல ட்ரையான டார்மேக்கில் அடிக்கும்போது ரொம்ப கிரிப்பியாக, ரொம்ப இதுவாக ஸ்டாப்பிங் பவர் பிரேக் வரும்போதும் ரொம்ப இதுவாக இருந்து. யூஸ்வலாக ஸ்டீல் ரேடியல் வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகும். இந்த இது ஹெவியாக ஃபீல் ஆகலை. என்னென்னா நான் பர்சனலாக ஒரு இடத்துல கார்னர் அடிக்கும்போது வண்டி ஆல்மோஸ்ட் கட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ வண்டி ட்ராக் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் பொசிஷன் வந்து அப்படியே மாற்றும் போது இட் வாஸ் ஆன் கண்ட்ரோல். காஸ் என்னால் பொசிஷன் ஈஸியாக டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த டயர் வந்து ரொம்ப லைட்டாக இருந்ததுனால என்னால் பொசிஷன் ஈஸியாக மாற்றி இது பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 தான் வருது அப்படிங்கிறாங்க, 14 to 15,000. ஸோ விச் இஸ் அ குட் காம்படேட்டிவ் ஃபார் ஆல்ஃபா H1 அண்ட் டிவிஎஸ் ஸ்போர்ட்ராட். பெரிலி பட் என்னோட பர்சனலாக சொன்னீங்கன்னா பெரிலி கூட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது பர்ஃபார்மன்ஸ் டயரோட இது இருக்குது. ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தான் உங்கள் Pearlvin and that's your Reise Tracerad.